ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜனவரி 25 முதல் 31 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிநாதனுடைய நிலை என்ன, அவரது பார்வைகளின் பலன்கள் என்ன பாருங்க. மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் மகரத்தில் உச்ச நிலையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. 4ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும். 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்படி ராசிநாதன் உச்ச நிலையில் இருந்தால் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும். நீங்கள் நினைச்ச காரியம் அனைத்து கைகூடுங்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு காரியங்கள் பெண்டிங்கில் இருந்திருக்கலாம், முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போ தேடி போய் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அருமையாக ஜெயிக்கக்கூடிய காலம். ஏன்னா ராசிநாதன் உச்சநிலை என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அவர் என்ன 12 மாதமாக உச்சம் பட போகிறார். அதனால் இருக்க காலகட்டங்கள் இந்த 1.5 மாத காலம் அவர் அற்புதமாக நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலை. நம்ம வார ராசி பலனை தான் சொல்கிறோம். சரி, தொழில் எப்படி இருக்க போகுது, உத்தியோகம் எப்படி இருக்க போகுது? தொழில் பாருங்க, 10ஆம் இடத்துல ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார்னா உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் அனைத்தும் தொழிலை பற்றி தான் இருக்கும். தொழிலை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், உத்தியோகத்தில் நம்ம யுக்தியை பயன்படுத்தி எப்படி நல்ல பேர் எடுக்கலாம், இப்படி முழு வீச்சோடு செயல்பட்டு நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. அதோடு மட்டுமல்ல, 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். சூப்பருங்க. எந்த ஒரு கிரகமும் 11ஆம் இடத்தில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது மட்டுமல்லங்க, குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது. எல்லாம் லாபமயம், மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு நல்லது செய்யும். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். 10ஆம் இடத்து அதிபதி 12இல் இருப்பது என்பது ஒரு மைனஸ் தாங்க. அதாவது செலவினங்களை 7.5 சனி போயிட்டுருக்கு உங்களுக்கு. இந்த 7.5 சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வருது தலைப்பாயோட போகுங்க. செலவினங்கள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் தேடி வரும்.
எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், 4ஆம் இடத்துல 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன், அதாவது சுக்கிரனோடு சூரியன் 5 கூடையவனும் இணைந்திருக்க, செவ்வாய் முக்கூட்டு கிரகங்களான புதனும் சூரியன் சுக்கிரன் புதன் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இப்போ 6ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்காக புதுசாக முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையிலேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் அதாவது செவ்வாய் சூரியன் அரசு காரகன் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகங்கள் 2 கிரகங்களும் அங்கே 10ஆம் இடத்துல இருக்கிறதால அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்க போது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது என்று நிச்சயமாக சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் ராசிநாதனுடைய நிலை சிறப்பு. 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பு. இந்த குரு பகவான் வேற 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம். பாக்கியமான ஒரு சூழல். தந்தைக்கு நல்லது நடக்க போது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பவர்கள், ஆன்மீகத்தை தேடி செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல சந்தோஷமாக கோயில் குளம்னு போயிட்டு வருவீங்க. தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வருவீங்க. காசி முதல் ராமேஸ்வரம் வரைக்கும் யாரெல்லாம் தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு காலம். அது மட்டுமல்ல, தந்தையால் யோக பாக்கியங்கள், பாக்கிய நிறைவுகள் கிடைக்கும். நீங்கள் ஆன்மீக பயணமாகவும் சரி, இன்ப சுற்றுலாவாக இருந்தாலும், நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று வந்தால் மகிழ்ச்சியான ஒரு தருணம், அதாவது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அன்னோன்யமாக இருந்து ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். பழைய நண்பர்களை தேடி நீங்கள் சென்று காரியம் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி மொழி இனம் உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. வேற்று மொழி இனத்தவர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்புரியக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. ராசியை செவ்வாய் பகவான் ராசிநாதன் பார்க்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது சிறப்புதான். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிளாட்டு வாங்க யாரெல்லாம் முற்படுகிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் காரியம் கைகூடி வரும். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்து அவரும் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்களால் பிராப்தி கண்டிப்பாக உண்டு. பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்க போது. இல்லை புதுசாக 4 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக நடந்தேறக்கூடிய ஒரு வாரம். இந்த 5ல் கேது இருக்காருங்க. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது மைனஸு தான். இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வரும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சியல் கருத்து வேறுபாடுகள் வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், ரிஷபத்தை. ஆனாலும் 2 குடையவன் 10ல் அமர்ந்து இருப்பது மாபெரும் சிறப்பு. இருந்த போதிலும் குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் உங்கள் வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பது என்பது வாக்கினால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரும். மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருப்பது மிக மிக அவசியம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால், 6ஆம் இடத்து அதிபதி புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதாலும், அது சனி வீட்டில் புதன் இருப்பது மிக மிக சிறப்பு.
வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, யூனிஃபார்ம் போட்ட, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் இந்த வாரம் விளங்கப் போகிறது. சாதிக்கும் ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், எச்சரிக்கை தேவை. மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் சொன்னீர்கள் என்று சொன்னால் இந்த வாரம் மேஷ ராசி அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.